காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிய வயிறு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா குர. காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னோட கனவை கழிச்சிட்டு மற்றவங்களோட கனவுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அப்படி என்ன கனவு கண்டுட்டு இருந்தீங்க நீங்க? ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக தூங்கி கனவு கண்டிருந்தேன். சரி, உண்மையான கனவு காணலாமே, அதாவது பழிக்கிற கனவாக காணலாமே, அந்த கனவுக்கு உதவியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வேலைக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள் அப்படிங்கிறது. எஸ், டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் கனவு காண்றது அப்படின்னு வந்து பேசும்போதே வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து வேற ஒரு மீனிங்கை வந்து புகுத்துன்னு ஒரு மகான் அப்படின்னு தான் வந்து நான் அவரை வந்து டேர்ம் பண்ண நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அவரை வந்து நம்ம என்ன வேணால் சொல்லி டேர்ம் பண்ணிட்டே இருக்கலாம். அவரை பற்றி பேசுறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, பெருமையாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கேட்கறதுக்கும் நிறைய காதுகளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வழக்கத்தோட கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஒரு சூப்பரான முத்திரை கற்று நம்மளோட ஷோ ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கல்லீரல் சம்பந்தமான ஒரு நோயும் அதற்கான தீர்வும். அந்த கல்லீரலில் வந்து இருக்கக்கூடிய பல நோய்களில் மஞ்சள் காமாலை அப்படின்றது வந்து நமக்கு வரக்கூடாது. வந்துருச்சு அப்படின்னா அதை உடனே சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த நோய் முற்றிய நிலையில் வந்து காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாயிரும். நிறைய மூலிகை மருந்துகள் வந்து இன்றைக்கெல்லாம் அது ஒரு வாரத்திலே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அது பெரும்பாலும் பரவலாக இல்லாததுனால நோயினுடைய பாதிப்பு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நம்ம முதிரைகளை பயன்படுத்தும் பொழுது எளிமையாக நமக்கு தீர்வாக அமையும். 3 முதிரைகள் இருக்கிறது அதற்காக. முதல் முதிரை பார்த்திங்க அப்படின்னா கண்ணொளி முதிரைன்னு ஒரு முதிரை இருக்குது. இரண்டாவது வந்து லிங்க முதிரை, மூன்றாவது சொர்க்க முதிரை. இது 3 முதிரைகளையும் வரிசையாக செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இப்போ முதல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம பாருங்கள், கண்ணொளி முதிரை செய்யும்போது உங்களுடைய கைகளில் வந்து 2 கையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. பெருவிரல் வந்து சுண்டு விரலை நோக்கி இப்படி உள்பக்கமாக திருப்புங்க. திருப்பிட்டு மற்ற 4 விரல்களையும் பெருவிரல் மேலே தொடாமல் அதே சமயத்தில் 4 விரலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து கண்ணொளி முதிரை. அதாவது பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கணும். பெருவிரல் தொட்டுட்ருக்கணுமே தவிர மற்ற 4 விரல்களும் தொடக்கூடாது. இது முதல் முதிரையாக செய்யுங்கள். இரண்டாவது முதிரை வந்து லிங்க முதிரை. கை 2 இப்படி கோர்த்து ஏதோ ஒரு கையில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் முன்னோடு தொட வேண்டும். பெருவிரல் நீளமாக வரணும். இப்படி கை வைக்கும்போது சிலருக்கு வந்து இடது கை பெருவிரல் தானாக மேலே வரும், சிலருக்கு வலது கை பெருவிரல் தானாக மேலே வரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. அதாவது ஆண் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா இடது கை மேலே வரும், பெண் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா வலது கை மேலே வரும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த மாதிரி செஞ்சாலும் இந்த லிங்க முதிரை அதனுடைய பலனை தரும். இது இரண்டாவது முதிரை. மூன்றாவது முதிரை வந்து 2 கைகளையும் கோர்த்துட்டு இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரல் அப்படி வச்சுட்டு உங்களுடைய நடுவிரலை மட்டும் அப்படி நீட்டணும். நடுவிரலை நீட்டி தொப்புள் பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து சொர்க்க முதிரை. இந்த 3 முதிரைகளையும் வரிசையாக செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். பொதுவாக முதிரைகள் செய்யும்போது வந்து நடக்கும்போது செய்யக்கூடாது, வெறும் தரையில் உட்காந்து செய்யக்கூடாது. நாற்காலியில் உட்காந்துருந்தால் கீழே வந்து ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்கடத்தா பொருள் ஏதாவது இருக்கணும். இதெல்லாமே குறிப்புகளாக வச்சுக்கோங்க. மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியத்திலேருந்து பல வருடங்களாக மஞ்சள் காமாலை அப்படின்னாலே கீழாநெல்லி தான் நமக்கு ஞாபகம் வரணும். கீழாநெல்லி வந்து எல்லா இடத்துலையும் சாதாரணமாக வளரக்கூடியது. வீட்டை சுற்றி தண்ணீர் அடிக்கடி பாஞ்சிட்ருக்கிற இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழாநெல்லி இருக்கும். அந்த கீழாநெல்லியை ஒரே ஒரு செடி வேரோடு பிடுங்கி, ஒரு செடியினுடைய அளவு 1 ஜான் இருக்கணும். உங்கள் கையில் 1 ஜான் அளவு இருக்கக்கூடிய அளவுக்கு வேரோடு ஒரு செடியை பிடுங்கி அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அரைச்சி மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு 3 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ பொதுவான இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் வந்து இந்த டாக்ஸிக்கெலாம் ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்றதுனால உணவுகளில் எண்ணெய் இருக்கக்கூடாது, காரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினோன்னா ஒரு வாரத்தில் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி வந்து மஞ்சள் காமாலை நோய் அப்படின்னா உடனே பயந்துடாமல் மஞ்சள் காமாலை நோய் அப்படின்னா உடனே பயந்துடாமல் இந்த மாதிரி வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி விரைவில் நலம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. அதாவது தியானம் அப்படிங்கிறது ஒரு விதமான கனவு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நோக்கத்தை வந்து திருப்பி ஒரு சர்க்கிள்லேயே திருப்பி யோசிச்சுட்டே இருக்கிறது மூலியமாக அது மேலே ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை ஏற்படுறப்போ அதுக்கான ஒரு சரியான ஐடியா வருது. அந்த ஐடியா வந்தோன்னா அதை சுற்றி இருக்க பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது. அதனால் வந்து அந்த எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து உடனே நம்ம எடுத்து வச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி முத்திரைகள்லாம் உதவுது. எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணிங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க மிஸ்டர். கீழேருந்து மிசைல் மேலே போலையா, அதே மாதிரி தான் எல்லாம் வந்து. பட் நீங்கள் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய வை.
வெல்கம் பேக். உதயகுமார் எஃப்எம் ஸ்டேஷனில் திறந்து ஏறிட்டு இருக்கீங்க. இனியவா இன்று வரன் சௌமியா குறை. எந்த ஒரு விஷயமே ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த முலாம் பூசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு சொன்னா தான் நிறைய பேர் வந்து ஏற்றுக்க. அப்படிதான் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை எக்ஸ்ட்ரா வேர்ட் வச்சு சொல்ல போறேன். அது ஒரு ப்ராடக்டாக நான் மாற்ற போறேன். நான் வந்து சொல்ல போறது வந்து ஜொல்லு சாக்லேட் ரோல். ஜொல்லு சாக்லேட் ரோல் தான் என்னங்க சொல்றீங்க? இதை சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு வாயில இருந்து மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறவங்க வாயில இருந்தே வந்து வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு irresistible சாக்லேட் ரோல் இது. அப்படி பரவாயில்ல, இதுக்கு நீங்க வந்து உண்மையான பேரே வந்து சொல்லிருக்கலாம். இது வந்து எள்ளு சாக்லேட் ரோல்ஸ். யாரும் வந்து பயப்படாதீங்க, எள்ளு வந்து ரொம்ப நல்லது. ஜொல்லு சாக்லேட் ரோல் தான் நல்லா இருக்கு. ப்ளீஸ் நோ, அதனால இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. திவ்யா செந்தில் வேற வந்து ரொம்ப அழகா அதை செய்ய போறாங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு சாக்லேட் பால்ஸ். எள்ளுருண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் வந்து சாக்லேட் பால்ஸில் எல்லா எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். வீட் பிஸ்கெட் பவுடர், கொக்கோ பவுடர், வெள்ளைப்பாகு, தேங்காய் பால், நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அன்சால்டட் பட்டர், வெள்ளை எள்ளு. இப்போ ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் வந்து சாக்லேட் கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் கடையில் சாக்லேட் வாங்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த வீட் பிஸ்கெட்டை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தென் கொக்கோ பவுடர் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி. தென் இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹிடன் பண்ணி ஃபுட்ஸில் நிறையா கொடுத்துடலாம், ஏன்னா ரொம்ப நல்லது. தேங்காய் பால், வெள்ளைப்பாகு, கொஞ்சமாக பட்டர். இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொக்கோ பவுடர் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறங்காட்டி பார்த்திங்கன்னா நார்மல் சாக்லேட்டோட ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அதோட டேஸ்ட் வரும். இது நல்லா வந்து நம்ம இது பண்ணியாச்சு, கலக்கியாச்சு. இப்போது கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன் இதில். இதை வந்து பால்ஸ் மாதிரி ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணலாம், இல்லை தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக மேலே வந்து இந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, எப்பவுமே டக்குன்னு வாயில் பட்டோன்னா இனிக்கும், இது மேலே நீங்கள் கொஞ்சம் வெள்ளைப்பாகை ஆட் பண்ணையில். இது மேலே அப்படியே இந்த வெள்ளை எல்லாம் தூவி விட்டுருங்க. இது பார்க்குறக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எள்ளெல்லாம் வந்து நார்மலாக குழந்தைங்க ஃபுட்லேயே எடுத்துக்க மாட்டாங்க, இது என்ன இப்படி இருக்குங்கிற மாதிரி. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக ஒரு ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கும்போது, அதுவும் பசியோடு வரும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்மளோட எள்ளு சாக்லேட் பால்ஸ் இப்போ தயாராகிடுச்சு. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்நாக் ஐட்டம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு ஆரோக்கியமான உணவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பர்த்டே பாய் தான் பொதுவாக வந்து ஸ்வீட்ஸ் கொடுப்பாரு. பட் பர்த்டே பாய்க்காக நாங்கள் உங்களுக்காக எள்ளு சாக்லேட் ரோல் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயோட பிறந்தநாள் அப்படிங்கிறனால அவரை பற்றி சொல்கிறதுக்காக அவர் கூடவே இருந்த ஒரு நபர் வந்து நம்மளுக்கு நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. இன்ஃபேக்ட் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரோட அதர் சைட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்க, குழந்தைங்க, இளைஞர்கள் எல்லாருக்குமே இல்லையா? ஸோ அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று.
வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வருணன் சௌமியா கூட அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாளை நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னும் போதே வந்து கொஞ்சம் நிகழ்ச்சியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதாவது அவர் மறைந்ததுக்கு அப்புறம் இருக்க முதல் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்த நாளில் அவரோட செய்தியை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கறதுக்காக எல்லா தரப்பினரும் பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இளைஞர் எழுச்சி நாளா இதை சொல்றாங்க, மாணவர் தினமா வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு கூட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சுத்தி நடந்துட்டு இருக்கும்போது அவரை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து நம்ம ஆவலா இருக்கும் இல்லையா? சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சரி, சில கடைகளில் கூட பார்க்க முடியுது, சில வீடுகளில் கூட உள்ளே போகும்போது அவரோட புகைப்படத்தை வந்து மாட்டி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தான் அவரை பற்றி நம்மளுக்கு ஒரு சைடில் வந்து தெரியும் அப்படின்னா கூட வந்து அவர் வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து அவர் கூட இருந்து பார்த்தவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாருன்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். நன்றி. வணக்கம். ஐயா, இன்னைக்கு வந்து ஐயாவோட பிறந்த நாளில் முதல்ல வந்து அவரை பற்றி வந்து ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்களோட நிகழ்ச்சியில் வச்சதே ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்கள் இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. ஸோ உங்களோட பயணம் அவர் கூட இணைந்தது எப்படின்னு சொல்லுங்கள். எப்படி அவரை மீட் பண்ணீங்க? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்றைக்கு வந்து டாக்டர் கலாம் வந்து அத்தனை இளைஞர்களுக்கும் இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கெல்லாம் போயிருக்காரோ அத்தனை நாட்டிலும் இவர் இளைஞர்கள் பார்த்தா இவரை வசீகரித்து இவரை இன்ஸ்பிரேஷன். இது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னே நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்ன 15 வயசு. அந்த 15 வயசில் எங்கள் ஊரில் ஒரு தினத்தந்தி பேப்பர் அந்த டீ கடையில் நான் படிக்கும் பொழுது ஒரு செய்தி வந்திருந்தது, தலைப்புச் செய்தி. அதாவது இந்தியா வெற்றிகரமாக SLV-3 ராக்கெட்டை விண்ணிலே செலுத்தியது, அப்துல் கலாம் அதை சாதித்தார் அப்படின்னு போட்டிருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷன். 35 வருடத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளும் ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற நினப்பு என் மனசில் இருந்தது. எப்படியாவது ஒரு நாளைக்காவது அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்டே 15 வருடம் கழித்து அவர்கிட்டே நான் சயின்டிஸ்ட் சியாக ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. ஓகே, அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. இட் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அதுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் அடுத்து SLV-3, அதுக்கப்புறம் DRDO, அப்புறம் DRDOவில் ஜாயின் பண்ணார். இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல்ஸ் லான்ச் பண்ணார், அக்னி லான்ச் பண்ணார், பிருத்திவி லான்ச் பண்ணார், ஆகாஷ், திரிசூல், நாக், இந்த மாதிரி ஏவுகணைகளாக லான்ச் பண்ணார். இதெல்லாம் லான்ச் பண்ணிகிட்டு வரும்பொழுது அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ 1995 நான் வந்து ADL ஜாயின் பண்ணும் பொழுது, சயின்டிஸ்ட் ஜியாக ஜாயின் பண்ணும் பொழுது எனக்கு தெரியாது அவர் தான் DRDOனுடைய சீஃப் அப்படின்னு. ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு தெரியும். அப்போ தான் எனக்கு எப்போயாவது ஒரு நாளாவது பார்த்துடலாம்ல அவரை, இங்கே எப்படியா பார்க்க போகிறோம் பார்த்துடலாமே. நான் இப்போ பரவாயில்ல, நம்ம 15 வருஷத்துக்கு முன்னால் கண்ட கனவு நிறைவேறப்போகுதுன்னு. அப்போ 17 நவம்பர் 1995 லைட் கம்பார்ட் ஏர்கிராஃப்டுடைய ரோல் அவுட்டுக்கு வர்றார். ஓகே, அப்போ தான் வந்து அவர் முதலாக நான் சந்திக்கிறேன். ஓகே, அன்றைக்கி தான் அவர் வந்து ரோல் அவுட் அந்த LCA ரோல் அவுட் ஃபஸ்ட்டு லைட் கம்பார்ட் ஏர்கிராஃப்ட், இன்றைக்கி தேஜாஸ் அதுக்கு பேர். அது ரோல் அவுட் ஆகுது. ரோல் அவுட் ஆகி பத்திரிக்கையாளர் கான்ஃபரன்ஸ் அதில் வந்து முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. அப்போ தான் போய் கை கொடுத்து அவரை, நான் 15 வருஷம் கனவு சார் உங்களை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி அதான் முதல் சந்திப்பு. நிச்சயமாக ஒரு கல்லூரியிலையும் ஒரு பள்ளியிலையும் வந்து மாணவர்கள் அவர் சந்திக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் விளக்கல நிகழ்ச்சியும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் விஞ்ஞானியாக அவர் இருக்கும் பொழுது வந்து அவர்கிட்ட அறிமுகமாகிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்டிஸ்டாக, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக, அதே மாதிரி மக்கள் தலைவராக கூட வந்து பல பரிணாமங்கள் வந்து எடுத்திருக்காரு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் வந்து சயின்டிஸ்டாக அவர் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது அவர் 10 வயசில் அவருக்கு வந்த லட்சியம், நான் வாழ்க்கையில் பறக்க வேண்டும் என்ற லட்சியம். அந்த லட்சியம் வந்து அவர் வந்து மாணவனாக இருக்கும் பொழுது வந்த லட்சியம். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த லட்சியம் அப்படியே விரிவடையுது. BSc ஃபிசிக்ஸ் செயின்ட் ஜோசப்பில் படிக்கிறாரு. அந்த லட்சியம் அப்படியே விரிவடையுது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து MIT குரோம்பேட்டையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ அந்த MITயில் ஜாயின் பண்ணும் பொழுது ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. தெர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி. ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு மிசைல் இண்டஸ்ட்ரியோ ஒரு ராக்கெட் இண்டஸ்ட்ரியோ கிடையாதுங்க. அப்போ 1954 அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த இண்டஸ்ட்ரியே இல்லை. பட் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு இல்லை, ஆனால் லட்சியத்துக்காக படிக்கிறார். இன்றைக்கி வந்து எதில் வேலை வாய்ப்பு இருக்கோ அதில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து மாணவர்களை புஷ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்க்கு வேலை வாய்ப்பு இல்லையா, இன்ஜினியரிங்க்கு மார்க்கெட்டு போச்சா, உடனே எல்லோரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போங்க. இது கிடைக்கலையா வேறு எதுக்கு போகும், மெடிக்கலுக்கு 3 லட்சம் பேர் நான் ஆஸ்பயர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடமும் ஒரு மாணவரில் போய் ஒரு 1000 பேர் 2000 பேர் சந்திக்கிறோம்னா அதில் 50% மெடிக்கல் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. 3 லட்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லட்சம் பேருக்கு ஆசை இருக்குது இந்தியா தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்க. அதில் கிடைக்கிறது 2500 சீட்டு தான், மிச்சதெல்லாம் ப்ரைவேட்டில் தான் போகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது.
ஸோ அப்போ அந்த லட்சியம் வந்து அவர் வந்து வேலைக்காக படிக்கிறார், தன் லட்சியத்துக்காக படிக்கிறார். அதுதான் இங்கே வித்தியாசம். இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணங்கள் வந்து என்னதுக்காக இருக்கணும், அவர் வந்து நிரூபித்து காமிச்சிக்கிறார் லட்சியத்துக்காக. வேலைவாய்ப்பே இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில், பட் ஆனாலும் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறார் அப்படின்னா காரணம் 10 வயதில் நான் பறக்க வேண்டும் என்ற லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் அதை எடுத்து படிக்கிறார். படித்து முடிச்சு வெளியே வர்றாரு, பைலட் போகிறார், செலெக்ஷன் ஆகலை, ஃபெயிலியர், மனம் சோர்ந்து வெளியே வர்றாரு, சிவானந்த ஆசிரமம் போகிறார். அவர் சொல்கிறாரு, நீ வந்து உனக்காக ஏதோ ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி செல் என்று சொல்கிறார். போகிறாரு, டிஆர்டிஓவில் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. அவர் என்கிட்ட சொன்னார், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. எனக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து இந்த ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக இருக்கும்பொழுது சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்பு? நந்தி ஹோவர் கிராஃப்ட் என்ற ஹோவர் கிராஃப்டை டிசைன் பண்ண பொறுப்பை கொடுக்குறாங்க. இப்போ நந்தி ஹோவர் கிராஃப்டை டிசைன் பண்ணால் இன்றைக்கி கடற்கரை, இந்தியாவுடைய கடற்கரை 7000 கிலோமீட்டர் கடற்கரையை இன்றைக்கு கோஸ்டல் நேவி வந்து மேன் பண்ணுது அப்படின்னா, செக்யூரிட்டி மேன் பண்ணுதுன்னா ஹோவர் கிராஃப்ட் மூலமாக தான் மேன் பண்ணுது. அந்த ஹோவர் கிராஃப்டை முதலாக வடிவமைத்து அதை வந்து வெற்றிகரமாக கப்பன் பார்க், பெங்களூரில் இருக்கக்கூடிய கப்பன் பார்க்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டி காமிச்சு, எம்ஜிகே மேனன் அப்போ வந்து டிஆர்டிஓ சீஃப், அவரை தூக்கி உள்ளே வச்சு ஓட்டி காமிச்சார். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். அதான் அதுக்கு அடுத்த லட்சியம் விரிவடைகிறது. அவரை கூப்பிட்றாங்க, SLV-3 ராக்கெட் டிசைன் பண்ணுறாரு, SLV-3 ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த SLV-3 ராக்கெட்டு தான் அடிப்படை இந்தியாவினுடைய சுயசார்பு தன்மை, விண்வெளி துறையில் இன்றைக்கி எங்களால் ஏவ முடியும் என்ற நம்பிக்கையை இன்றைக்கி உருவாக்கி கொடுத்துருக்குன்னா, இன்றைக்கி சந்திராயன் 1 சக்ஸஸுக்காக தான் காரணம், மங்கள்யானுடைய சக்ஸஸுக்காக தான் அடிப்படை. இன்றைக்கு நம்மளை 400 வருடம் ஆண்ட பிரிட்டிஷுக்குவே சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறது நம்ம தான், இந்தியா தான் அப்படின்னா அதுக்கு காரணம் டாக்டர் கலாம். அந்த 10 வயது சிறுவன் கண்ட கனவு, அந்த லட்சியம், அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறக்கூடிய வழி. அப்போ அடுத்த லட்சியம், அதாவது விண்வெளித்துறையில் இன்றைக்கி இத்தனை டிவி ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க, இத்தனை FM ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க, எல்லாம் சேட்டலைட் மூலமாக நடக்குது. இத்தனை விஷயங்களும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு டிவி, காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு டெலிகம்யூனிகேஷன், காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து வில் பி ஹை. இன்றைக்கி அஃபோர்டபுளாக இருக்குது, மக்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. மாதத்துக்கு 100 ரூபா கொடுத்தா டிவி பார்க்கலாம், FM ரேடியோ ஃப்ரீயாக கேட்குறாங்க. அப்படின்ற சூழ்நிலை வந்திருக்குன்னா காரணம், இந்தியாவில் வந்திருக்குன்னா காரணம், இல்லைன்னா நம்ம வந்து மற்ற நாட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கணும். இல்லைனா பெட்ரோல் தங்கம் மாதிரி ரொம்ப அதிகமான காசு கொடுத்தா நம்ம வாங்கியிருக்கணும். நீங்கள் சேட்டலைட் வேறு டிரான்ஸ்பாண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்தியன் சேட்டலைட் லான்ச் பண்ண பிறகு தான் இந்தியன் டிரான்ஸ்பாண்டர்ஸ், மற்ற நாட்டினுடைய டிரான்ஸ்பாண்டர் யூஸ் பண்ணணும்னா ஹவு மச் நீங்கள் பே பண்ணணும். அப்போ அந்த லட்சியம் விரிவடைய மக்களுக்கு மக்களுடைய பலன், அதனுடைய பலன் மக்களை சென்று சேர்கிறது. அப்போ அடுத்த லட்சியம், அடுத்து என்னது? இந்தியாவை வந்து சைனாவும் பாகிஸ்தானும் வந்து ஆக்கிரமிக்கும் பொழுது, போர் தொடுத்து ஆக்கிரமிக்க நினைக்கும் பொழுது, நம்மளுக்குன்னு ஒரு ஏவுகணை கிடையாது, நம்ம எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு நம்ம பாதுகாப்புக்கு, செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வி நீட் மிசைல்ஸ். அப்போ அவரை கூப்பிட்றாங்க. அப்போ அவருடைய வளர்ச்சி வந்து சாதனை படைக்க அவர் ஐடென்டிஃபை பண்ணப்படுறாரு. அப்போ இந்தியா வந்து அவரை அங்கீகரிக்குது, பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. அடுத்து நீங்கள் வாங்க. அவர் சொன்னார், நான் ஃபஸ்ட்டு டைம் தான் இன்டர்வியூ போயிருக்கேன், அதுக்கப்புறம் இன்டர்வியூவே கிடையாது எனக்கு, நீங்கள் வாங்க வந்து இதை பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்படி தான் பண்ணியிருக்கேன். இங்கே இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து வெங்கட்ராமன் சார், அப்போ பழைய பிரசிடென்ட்டு, இப்போ அவங்க வந்து கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுங்கள், இந்த 5 மிசைலையும் டிசைன் பண்ணுங்கள். இப்போ அந்த 5 மிசைலையும் டிசைன் பண்ணுறாங்க. இந்த 5 மிசைலையும் டிசைன் பண்ணி இந்த டீட்டெயில் டிசைன் முடிஞ்ச உடனே ரிவ்யூ மீட்டிங்காக இந்திரா காந்தி அம்மா வர்றாங்க. வந்து பார்த்துட்டு உலக வரைபடத்தை காண்பித்து இந்த இடத்துல ஒரு புள்ளியை காமிக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து 5000 கிலோமீட்டர், இந்த இடத்துக்கு எப்போ மிசைல் அனுப்புவீங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்குறாங்க கலாம் சார்கிட்ட பார்த்து. மேடம், அக்னி ஏவுகணை அதனுடைய வேரியண்ட் கண்டிப்பாக அங்கு செல்லும், அதுக்காக தான் உழைக்கிறோம். என்டையர் ரோட் மேப் அண்ட் என்டையர் அக்னி 600 கிலோமீட்டர்லேருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ரோட் மேப் போடுறாங்க. ரோட் மேப்பை இன்றைக்கு அக்னி 5 மூலமாக நிறைவேற்றப்பட்டு காண்பித்திருக்கிறது. இப்போ அந்த அக்னி 5 இந்தியாவில் ஒரு புள்ளியை வச்சு ஒரு ரேடியஸ் 5000 கிலோமீட்டர் ரேடியஸ் நீங்கள் போட்டிங்கன்னா, உலகிலிருந்து எந்த நாடும் இந்தியாவை நோக்கி ஏவுகணை ஏவினால் எதிர்த்து வானிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியா உருவாகியிருக்கார். அப்படின்னா அது காரணம்
அந்த லட்சியம். இது ஒரு முக்கியமான நாள், குறிப்பா வந்து மாணவ சமுதாயத்துக்கே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஒரு விஷயங்களும் வந்து ஆசிரியர்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து கத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம், காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பயோ ஒரு சில நேரங்களில் தான் வந்து கிடைக்கும். ஆனா இந்த ஒரு ஆசிரியர் நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவரோட நினைவுகளே நம்மளுக்கு வந்து ஒரு பாடமா இருக்கு. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பள்ளியில் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளியிலேருந்து கரெக்டாக கல்லூரிக்கு போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட அந்த ஜனாதிபதி அப்படிங்கிற காலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் அவரோட ஃபோட்டோ இருக்கும். ஆனால் பொதுவாக மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்க நிறையா ஃபிகர்ஸை பற்றி தெரியாமல் கூட இருக்கும். அவங்களுக்கு வந்து அது உதாசீன கூட படுத்திடுவாங்க. பட் மாணவர்களாக இருந்த எல்லாருக்குமே வந்து அவரை பற்றி மட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டால் சொல்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து பிரபலமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். எக்ஸாக்ட்லி. ஆனால் அவரை பற்றி தெரியாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதியுகம் FM ஸ்டேஷனில் அது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். காலை வணக்கம் எல்லாருக்கும் திருப்பவும். இன்னைக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாளில் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து வருண் அண்ட் சௌமியாக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாலே வந்து உங்களுக்குலாம் லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்க கூடாது? அவர் கூடவே இருந்த ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா முக்கியமான கொஸ்டின்ஸும் கேட்கணும் அப்படின்னு தான் தோணுது இல்லையா? எஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் திறந்து பேசலாம். ஆனால் ஒருத்தரை பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு மனிதரை வந்து ஒரு மீடியா இல்லைனா வந்து மற்றவங்களுக்கு அவரோட முகத்தை வந்து தெரியல அப்படின்னா அவர் வந்து போயிட்டு இருந்தாருன்னா கூட வந்து அவர் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன இவ்வளோ விஷயங்களும் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னாலோ இல்லை அவரை பற்றி படித்தாலும் மட்டும்தான் தெரிய முடியும் அப்படின்னு சொல்லலை. மற்றபடி வந்து சிம்பிளிசிட்டிக்கு ரொம்ப பெயர் போனவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வந்து ஐயா வந்து முடிக்கும் போது கூட அவருடைய எளிமையான ஒரு வாழ்க்கையை பற்றி தான் நீங்கள் சொல்லியே வந்து முடிச்சிங்க சார். ஸோ நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் நீங்கள் பர்சனலாக கூட இருந்து நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ண அவருடைய அந்த சிம்பிளிசிட்டி, எளிமையான வாழ்க்கையை பற்றின ஒரு சில விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார். எளிமையான வாழ்க்கை அப்படின்னு அவர் சும்மா வெறும் ப்ளூ சட்டையை போட்டு பேண்ட்டை போட்டு அவர் வாட்டில் எங்கேனாலும் போயிடுவார். அவ்வளோதான். ரொம்ப பிடிச்ச கலர். ஆமாம், ப்ளூ கலர் அவர் வாட்டில் ஹீவில் போயிடுவார். வீட்டில் இருக்கும்போது சும்மா ஒரு ஆர்டினரி செப்பல் அதை போட்டு வேஷ்டி கட்ட மாட்டார். வேஷ்டி என்றைக்கா ஒரு அக்கேஷனாக கட்டுவார். பட் ஆனால் அந்த சால்வை போடுறாங்கல்ல, அந்த சால்வை, அந்த உள்ளன், அதை எடுத்து கட்டிட்டு அவர் வாட்டில் வந்துடுவார். அங்கே அதை கீழே வந்து ஆஃபீஸு, மேலே வந்து அவருடைய ரூமு. ஈவன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே அவர் ரூம்லேருந்து எங்கள் ரூமுக்கு டிஸ்கஷன் ரூமுக்கு வரும்பொழுது அவர் வாட்டில் அந்த இதை கட்டிட்டு துண்டை போட்டுட்டு சால்வையை போட்டு அப்படியே வந்துடுவார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த உடை பெறுதில்லை, அந்த ஏதோ தேவைக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் நினைத்தாலே அவர் எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் அப்படி. இது எப்படி வந்தது? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோலா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோலான்ற கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டு. இப்போ அந்த பதவி வரும்போது பணிவு எப்படி வரும்? அது கீழேருந்து வந்தால் தான் வரும். அது குடும்பத்திலேருந்து வந்த பணிவு, குடும்பத்திலேருந்து வந்த எளிமை, அந்த அவருடைய பெற்றோர்கள், அவருடைய குடும்ப என்வைரன்மெண்ட்டு, அந்த ராமேஸ்வரத்தினுடைய என்வைரன்மெண்ட்டு கற்பிக்கப்பட்டது, ஆசிரியர்களுடைய வழிநடத்துதல். இப்போ அங்கேருந்து பில்டப் ஆனதுனால இந்த பதவியும் எளிமை எது வந்தாலும் சரி. இப்போ நாங்கள்லாம் ஒரு முக்கியமான ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை போய் அச்சீவ் பண்ணிட்டு வருவோம். அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, நைட் அண்ட் டே ப்ரிப்பேர் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவோம். ஒரு சட்டசபையில் போய் அட்ரஸ் பண்ணுறாரு, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவோம். ஒரு பெரிய ஒரு மிஷனை தாக்கல் பண்ணி முடித்த உடனே நாங்கள் வந்து எங்களுடைய இந்த இன்ட்ராக்ஷன் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் ரூம்னு என்னுடைய ரூம் இருக்குது, அங்கே தான் வருவார். அந்த ரூமுக்கு அவர் அட்ஜஸ்டன்ட் அனெக்ஸ், அவர் பெட்ரூமுக்கு பக்கத்தில் டைனிங் ஹாலுக்கு அடுத்து என்னுடைய ரூம். அங்கே நான் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், நானும் மேஜர் ஜெனரல் சுவாமிநாதனும். இவர் வந்து அங்கே தான் நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து 10 மணிக்கு எங்களுடைய பயணம் ஆரம்பம். டிஸ்கஷன் வருவார். நாங்கள் எல்லாம் முடிச்சு வந்தோடனே டக்குன்னு டிவியை போட்டு பார்ப்போம். டிவி ஆன் பண்ணி என்ன நியூஸ் வந்திருக்கு, சார் சொன்னதை என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதை எப்படி மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஆர்வமாக நான் டிவியெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன். நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவர் வருவார், வேகமாக வந்தார். என்ன பார்க்குற அப்படின்னாரு. இந்த நீங்கள் இப்போ நீ சொன்ன நியூஸ் வந்திருக்கு சார், இப்போ நீங்கள் பேசுகிற நியூஸ் வந்திருக்கு, இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் ஹெட்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவான். அது பழசு, அதை விடு, நாளைக்கு என்ன பண்ணுறது பார்ப்போன்றது. அப்போ அது சாப்பாட்டில் எளிமை, நடையில் எளிமை, உடையில் எளிமை, இது எல்லாம் வந்து அது வந்து அப்படியே தன்னால் வந்தது. அந்த ட்ரெஸ்ஸு கூட என்ன பண்ணிட்டாரு, இந்த கோட்டு போட்டிருப்பாரு. 2007 ஜூலை 25 முடிச்சுட்டு நாங்கள் வந்து முதலாக போகிறோம். அது ராஷ்டிரபதி வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி போகிறோம். செகண்ட் வந்து காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம். இந்த கிராமப்புறத்து வந்து நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்துக்கு செய்யணும், இந்த திட்டத்தை போய் தொடங்கி வைக்கணும், இது போகிறோன்னு சொல்லி போகிறோம். போன உடனே என்ன பண்ணிட்டாரு, சட்டையை அந்த பந்துக்களாவை கழட்டி வச்சுட்டு இந்த சட்டையில் வந்தார். நான் சொன்னேன், சார் மாணவர்களும் இளைஞர்களும் உங்களை பார்த்து
இன்ஸ்பயர் ஆகிறது. அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம் சார், ஒரு ஐக்கான் வேணும் சார். நீங்கள் வந்து அவர்களுக்காக இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடணும்னு நான் அவரோட சண்டை போட்டேன். நான் அதெல்லாம் முடிஞ்சு வச்சு விட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு. நோ நீங்கள் போட்டே ஆகணும்னு அப்புறம் காரணங்கள்லாம் சொன்ன பிறகு தான் அந்த ட்ரெஸ்ஸை கடைசி வரைக்கும் போட்டார். இப்படி நீங்கள் சொல்கிறப்போ அவரோட ஒரு ஒன் டே எப்படி போவோம்? காலையில் எப்போ எந்திரிப்பார், என்ன டைமுக்கு எந்திரிப்பார், என்ன சாப்பிடுவார், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போ படுப்பாருன்னு சொல்கிறேன் முதல்ல. இல்லாட்ட ஸ்டார்ட் ஃப்ரம் எப்போ படுக்கிறது ஸ்டார்ட் பண்ண. ஆமாம், படுக்கிறது நைட்டு 3 மணி, காலையில் 3 மணி. ஆமாம், காலையில் 3 மணி, காலையில் 3 மணி, அதிகாலை 3 மணி. எந்திரிக்கிறது வந்து காலையில் 7 மணி. அந்த 3 மணிக்கு படுத்தாலும் சப்போஸ் ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால் எழுந்திருவார். ஓகே, நீங்கள் எத்தனை மணிக்கு படித்தாலும் சரி, 3 மணிக்கு படுத்தாலும் சரி, 4 மணிக்கு படுத்தாலும் சரி. ஒரு வட்டம்லாம் கேரளாவுக்கு போகிறோம், ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு, கொச்சின் போக முடியல, பெங்களூர் போய் மைசூரில் காரில் போய் சேர்றோம் நைட்டு 3 மணி. நைட்டு 3 மணிக்கு நாங்கள் வந்து ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ண சொல்கிறோம். அந்த கலெக்டர் கேன்சல் பண்ண பார்க்குறாரு, மக்கள் முடியாதுன்றாங்க. காலையில் 3 மணிக்கு எப்படியா நான் மாணவர்களை வந்து மக்களையும் மாணவன் சந்திக்கிறது, நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. முடியாதுன்றாங்க. நாங்கள் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு 3 மணிக்கு போய் சந்திச்சாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன், காலையில் 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன், 4 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன். கேரளாவில் 4 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போய் பெட்டுக்கு போகிறாரு. 4:30 மணிக்கு பெட்டுக்கு போயிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டார். ஏன்னா 9 மணிக்கு அடுத்த ஃபங்க்ஷன், 4 மணி நேரத்துக்கு முன்னால் எந்திரிச்சிடுவார். அப்போ இதுதான் அவருடைய வெளியே போனால் ஷெட்யூல். அங்கே இருக்கிறப்ப ஷெட்யூல் என்னென்னா 3 மணிக்கு படிக்க போகிறார். காலையில் 7 மணிக்கு 7:30 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சிட்டு அன்றைக்கி வேறு அங்கே தான் இருக்கார் அப்படின்னா 7:30 மணிக்கு எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சு அந்த பேப்பர்லாம் படித்து முடிச்சுட்டு எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு 11:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். 11 to 12 நாங்கள்லாம் நான் சுவாமிநாதன் சாரும் ஜாயின் பண்ணுவோம். அதில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கில் ஏகப்பட்ட டிஸ்கஷன் இருக்கும். சரி என்னன்ட்டு முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே போய் அவர் கிளம்பி 1 மணிக்கு ஹி வில் கோ டு ஆஃபீஸ். ஓகே, கீழே போய் வழக்கமான ஃபைல்ஸை பார்ப்பார், அப்புறம் மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்பார். அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபைல் பார்த்து முடிச்சுட்டு தென் ஹி வில் கால் த செக்ரட்டரி, ஹி வில் கால் த டைரக்டர், ஜாயின்ட் செக்ரட்டரி. அப்புறம் எங்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக இருந்தேன் அவர்கிட்ட. ஸோ கூப்பிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக நாங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதை பற்றி ஃபைல்ஸை கொண்டு போய் அவர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு தென் 6:30க்கு வருவார் லஞ்சுக்கு. ஈவினிங் 6:30 மணிக்கு லஞ்சு. தென் யூ வில் ஜாயின் ஃபார் லஞ்ச். 6:30 to 7:30 ஆகும். வீட்டுக்கு நாங்கள் போகும்போது 8 மணி. அப்புறமேல் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பார். 8 மணிக்கு மேலே போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு 10:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவோம். 10:30 மணிக்கு கிளம்பி வந்து தென் 10:30 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் வி வில் ஹேவ் அ டிஸ்கஷன். ஒவ்வொரு பிளான் டிஸ்கஷன், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் 2030 அப்போ தான் வந்தது. புறா அப்போ தான் எவால்வ் பண்ணோம். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸுடைய பாலிசியை கொண்டு வந்தோம். அடுத்து வந்து நதிநீர் இணைப்பை பற்றி அப்போ தான் பிளான் கொண்டு வந்தது. நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி பிளானு, பயோஃபியூல் பாலிசி. ஸோ இப்படி ஒவ்வொரு பாலிசியும் எவால்வ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசி இண்டிபெண்டன்ஸ் அட்ரஸ் பண்ணி இத்தனையும் பண்ணி மாணவர்களை சந்திக்கிறது, 15 சட்டசபையை மீட் பண்ணுறது. அது சட்டசபை மீட் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்து போய் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்க்குறது, அப்புறம் யூனிவர்சிட்டி பீப்புளை போய் இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் மாணவர்களை சந்திக்கிறது, விவசாயிகள் சந்திக்கிறது, இத்தனையும் அந்த டிஸ்கஷன் நடக்கும் அந்த நேரம். இது முடித்து 2 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் படுக்க போவோம். கனவுகள் எல்லாருக்குமே நிறைய இருக்கும், லட்சியங்கள் நிறைய இருக்கும், கோல்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இந்த தனித்தனி வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து இணைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லோருடைய கனவுகளையும் எல்லாருடைய லட்சியத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாட்டோட லட்சியமா, ஒரு நாட்டோட கனவா அவர் வந்து விதைச்சிருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து யாராவது தூங்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து அவங்கள திட்டி எழுப்புவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சர்காஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து அப்துல் கலாம் ஐயா கனவு காண சொன்னார், அதுக்காக நீ அதை தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி கண்டுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அது ரொம்ப ஜோவியலாக இருந்தால் கூட அவங்களோட ஃபேமிலியில் வந்து அவர் ஒரு பெரிய மனுஷனை ஏற்றிருக்காங்க எல்லார் வீட்லையும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். ஸோ அவரை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாளில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பொன்ராஜ் ஐயா கிட்ட வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம், முக்கியமான கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம், சயின்டிஸ்டாக இருந்த காலகட்டம், அதுக்கு அடுத்த காலகட்டம்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம்.
ஒரு கனவு காணுங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டார் சார். அந்த கனவு அப்படிங்கிற வார்த்தைக்கே அவர் தான் ஒரு புது அர்த்தம் கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவரோட கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேட்க ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவருடைய கனவு, அவருடைய லட்சியம் பத்தி தான் வந்து ஆரம்பத்திலே வந்து பறக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட கனவோட அவர் வந்ததா வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், அவர் உதிர்த்த ஒரு வார்த்தையும் வந்து வேதவாக்கா தான் இளைஞர்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கனவுன்ற வார்த்தைக்கு வேற ஒரு பரிணாமம் வந்து கிடைச்சது, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இளைஞர்கள் அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ அவர் கனவு காணுங்கள்னு சொன்ன விஷயத்தை பத்தி வந்து சொல்லுங்க. அதே மாதிரி அவர் வந்து அதிகமா இளைஞர்களையும் மாணவர்களையும் சந்திச்சாரு. இளைஞர்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப உத்வேகமா வந்து பேசினாரு. இளைஞர்கள் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சதுக்கான காரணம் என்னன்றதை பத்தியும் சொல்லுங்க. அதாவது 2000 2000 அவர் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் இதுலேருந்து அவர் வந்து வெளியே வர்றார். நான் ரிசைன்மெண்ட் வெளியே வரேன், என்னை கூப்பிட்டார். அங்கே என்னுடைய நண்பர் ரங்கராஜன் இருந்தார். அவர் மூலமாக அங்கேருந்து உடனே கால் பண்ணுறது எனக்கு. என்னென்னு கேட்டேன். கலாம் சார் வர சொல்ல கம் டு டெல்லி அப்படின்னாங்க. நான் டெல்லி போனேன். போன உடனே அவர் சொன்னார், நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன், நான் வந்து மாணவர்களை சந்திக்க போகிறேன், என் இலக்கு 1,00,000 மாணவர்கள். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். மாணவர்களை சந்தித்து அவர்கள் மத்தியில் வளர்ந்த இந்தியாவை பற்றிய கனவை விதைக்க போகிறேன் அப்படின்னு. ஏன் சார் நீங்கள் அவன் பாட்டில் செவனேன்னு இருக்கான், அவனுக்கு என்ன சார் தெரியும், நீங்கள் வந்து அது அரசியல்வாதிகிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் அவங்கள சரி பண்ணுங்க சார். ஒரு ஃபன்னி கை. அதாவது மாணவர்கள் வந்து இன்றைக்கி 2020 இந்தியா வளர்ந்த நாடாக மாறணும். இன்னைக்கு போய் நான் சந்திக்க மாணவர்களாக 2020 ஒரு IAS IPS ஆஃபீஸராக இருப்பான், ஒரு ஆசிரியராக இருப்பான், ஒரு தொழிலதிபராக இருப்பான், ஒரு அரசியல் தலைவராக இருப்பான். அப்போ அவனை வந்து நான் இன்றைக்கி பார்த்து உன் இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக மாறணுன்ற கனவை, மாற முடியும் என்ற நம்பிக்கையை, அந்த மாற முடியும் என்ற லட்சியத்தை, இந்த மாறுவதுக்கு நீ என்ன செய்ய முடியும், உனக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியுன்ற லட்சியத்தை நான் அவன்கிட்ட விதைச்சா தான் 2020 இல்லைனா கூட ஒரு நாள் கண்டிப்பாக இந்த இளைஞர்களால் என் கனவு நனவாக்கப்படும் ஃப்யூச்சர் நம்பினார். அப்போ தான் நினச்சேன், இவர் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. இப்போ 1,00,000ன்றது கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 1,00,000 இளைஞரை தாண்டியாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு வயதுக்கு வந்துட்டாங்க. ஏன் தேர் என்ட்ரிங் நவ் எவரிவேர். நீங்கள் பாருங்கள், டெவலப்மெண்டல் ஃபோக்கஸில் இருக்கா அவங்க தான் வந்து பாருங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, ஒரு பாசிட்டிவ் திங்கிங். இப்போ எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவ் திங்கிங் பண்ணோம்னா அது வந்து வராது. அது அவர் என்ன பண்ணார், இப்போ நீங்கள் வரணும் இல்லை, அவர் விதைச்ச விதை எப்படி விதைச்சார். அதாவது இப்போ மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டிருக்கவங்கள இன்றைக்கி மது ஒழிப்பு போராட்டம், நம்ம உண்ணாவிரதம் இருக்குது, தெருவில் இறங்கி போராடுறது, இதெல்லாம் வந்து ஆக்டிவிசம். மது விலக்கு கொண்டு வர்றது, மது விலக்கை ரத்து பண்ணுறது, சட்டம் இயற்றுதல், இது வந்து ஆக்ஷனிசம். ஆக்ஷனிசம் யார் பண்ணுவா, சட்டமன்றமும் பாராளுமன்றமும் பண்ணும். ஆக்டிவிசம் யார் பண்ணுவா, இது தவறு, இது மக்களை பாதிக்குது, இது எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் அதை வந்து ஆக்டிவிசம் பண்ணுவாங்க. ஆனால் கலாம் எப்படி பார்த்தார் அப்படின்னா, இது ரெண்டும் வேணும், ஆக்ஷனிசம் வேணும், ஆக்டிவிசம் வேணும். ஆனால் இவர் பார்த்த பார்வை, அதுக்கு ஆள் இருக்காங்க பண்ணட்டும். ஆனால் நான் பார்த்த பார்வை, கலாம் சொன்னார், நான் பார்த்த பார்வை 2.5 கோடி மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு உறுதிமொழி எடுத்து, நான் மது போதை சூது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டேன் என்று அவர்கிட்ட உறுதிமொழி எடுக்க வைத்தார். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட போதை பழக்கங்களுக்கு ஆளாகி துன்பத்தால் துயரும் 5 பேரையாவது நான் மீட்பேன். அப்போ இவர்கிட்ட எடுத்த மாணவன் கண்டிப்பாக மது இருந்த மாட்டான். அப்போ இதுதான் கலாமிசம். அப்போ அதுக்கு 10 கட்டளைகள். ஏன் 10 கட்டளை? மாணவர்கள். இப்போ மாணவர்களுக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இப்போ இருந்தே வரணும். புக்கை படித்து வெளியே வரும் பொழுது அவனுக்கு வந்து சுற்றுப்புற சூழலை பற்றி ஒரு அக்கறை இல்லை, நம்ம குளம் மாசுபடுது அதை பற்றி அக்கறை இல்லை, மரங்களை வெட்டுறதை பற்றி அக்கறை இல்லை, மது குடித்து பக்கத்தில் அழியிறோம் அதை பற்றி கவலை இல்லை, நம்ம ஒழுங்காக குவாலிட்டியாக படிக்கணும் அதை பற்றி எண்ணம் இல்லை. ஏதோ படிக்கிறோம், போகிறோம், வர்றோம். ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது 21 வயசு வரைக்கும் எந்த போட்டியிலுமே கலந்துக்கிறது இல்லை. நம்ம இன்ஜினியரிங் முடித்த உடனே, இன்ஜினியரிங் வர வரைக்கும் +2 வரைக்கும் எந்த எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும், பாஸ் பண்ணி வந்துடுவோம். இன்ஜினியரிங் போகிறோம், இன்ஜினியரிங் போய் எல்லாம் முடித்த பிறகு கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று வைக்கிறான். இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலைன்னா இன்ஜினியருடைய வாழ்க்கை 4 வருஷத்துக்கு சீரழிஞ்சு சின்னாபனமாயிருது. அந்த குரூப் டிஸ்கஷனு, பர்சனல் இன்டர்வியூ, அப்போ எல்லாத்தையும் தாண்டி நீ 21 வயசு ஒருத்தனுக்கு நீச்சலே தெரியாமல், அவனுக்கு நீச்சல் குளத்தையே காமிக்காமல், இல்லை வந்து நாங்களாம் அந்த காலத்தில் கிணத்துல நீச்சல் அடித்து வளர்ந்தோம், கண்மாயில் போய் நீச்சல் அடித்தேன். இப்போ கண்மாயும் கிடையாது, கிணறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கே போய் அவன் போட்டிக்கு தகுதியாவான்? எடுத்தோன்னே கடலில் தள்ளி விடுறான். எடுத்தோன்னே கப்பலில் கூட்டு போய் நடு கடலை வச்சுட்டு ஒரே மிதி போய் விழு, காம்பஸ் இன்டர்வியூவில் விழு. காம்பஸ் இன்டர்வியூவில் விழுந்தேன்னா எப்படி எந்திரிப்பான்?
பெற்றோர்களாக பார்த்து ஒரு 10% பெற்றோர்கள் அவனுக்கு அதை போய் இதை போய் ட்ரைனிங் கொடுத்து செஞ்சு அவனை கொண்டு போய் நிறுத்தி அதில் ஒரு 10% தான் உள்ளே போகிறான். மித்தவன்லாம் என்ன பண்ணுவான்? ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பேர் வெளியே வர்றான் இன்ஜினியரிங் முடிச்சு, ஒரு வருஷத்துக்கு 2,500 பேர் டாக்டர் முடிச்சு வெளியே வர்றான். என்ன பண்ண முடியும்? அப்போ ஒருத்தனை வந்து போட்டிக்கே தகுதி இல்லாமல் அவனை உருவாக்கி கொண்டு வரான். அப்போ அவனை வந்து எப்படி வந்து இங்கே பார், இந்த உலகம் லட்சியங்களும் சவால்களும் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நீ வந்து போட்டியில் வெற்றி பெறக்கூடிய மனப்பான்மை உனக்கு வரணும், தைரியத்தில் நீ எதிர்நோக்கணும். அப்போ எந்த வகையிலெல்லாம் நீ வந்து உன்னை உடல் தகுதி, உள்ளத்தகுதி, மனத்தகுதி எல்லாத்தையும் தகுதிப்படுத்தணும். அப்போ தகுதிப்படுத்தி வந்தால் தான் நம்ம வர முடியும். அப்போ பாலிசியவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். எப்படி இந்த நம்ம அடாப்ட் பண்ண இத்தனை வருஷம் நம்ம அடாப்ட் பண்ண பாலிசி எத்தனை பேர் எல்லாரையும் வேலைவாய்ப்பு இல்லாத வேலை தேடும் இளைஞர்களாகத்தான் உருவாக்கி வச்சுருக்கு. அப்போ வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக, வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இளைஞர்களாக எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு உருவாக்க முடியும்? அப்போ இதெல்லாம் சிந்திச்சார். இப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து நாளைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகும், நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும், நாளைக்கு ஒரு அரசியல் தலைவராக மாறினால் இப்படிப்பட்ட பாலிசியை சேஞ்ச் பண்ணணும், இதற்கு இவன் உறுதுணையாக இருக்கணும், இவன் இதுக்கு காரணமாக இருக்கணும்னு நினச்சார். அதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. அவர் படத்தை போட்டு அப்துல் கலாம் போட்டு ஒவ்வொரு பேரை வச்சு அப்துல் கலாம் காரங்கள் அது இது எல்லாம் ஒரு படத்தை போட்டு பண்ணுறாங்க. அப்போ எங்கெல்லாம் அப்துல் கலாம் பேரை வைத்து மாணவர்கள் நற்பணியில் ஈடுபடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் போவேன். நைஸ். அவர்களோடு இணைந்து நடப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுதான் நம்மளுடைய பணி. நன்றி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிசைல் வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு போயிடுச்சு ஸ்பீடாக அதோட ஃபோர்ஸை வச்சு, அண்ட் அது மூலிமா மேலே போயிட்டு இருக்க அந்த சேட்டலைட் வந்து அந்த பணியை தொடர்ற மாதிரி அவர் பண்ணிட்டு போயிட்டார். அவர் நம்மளுக்கு வழியை காமிச்சிட்டாரு. அந்த வழியை நம்ம தான் எப்படி செம்மைப்படுத்தி வந்து அந்த காலகட்டங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொன்னீங்க. அது ரிவர்ஸ் எனர்ஜி மாதிரி இருக்குது. நீ மற்றதுக்கிட்ட அந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணாமல் நீயே மற்றவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இரு அப்படிங்கிற தன்னம்பிக்கை எல்லாருக்கும் ஊட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து மாணவர்கள் வந்து அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் தான் வந்து இருப்பாங்க. மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக பொறுப்பு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் முன்வைக்கப்பட்ட ஒரு காலத்தில் வந்து நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களாவே தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தான் நிறைய இயக்கலாம் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மரம் நடுறதுல ஆரம்பிச்சு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு சின்ன விஷயம் செய்யறதா தான் அவங்களா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்துல் கலாம் விஷன் India.org அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கம் போட்டிருக்கோம். 4 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மரம் நடுறதுக்கு. இன்ஸ்டன்ட். அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு விதைச்சிட்டு அந்த விதை தான் வந்து இன்னைக்கு அது ஒரு மரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நீங்கள் அவங்கள பற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு ஒரு விதையாக வந்து விதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இதை சம்மந்தமாக எல்லாருமே உங்களை அழைச்சிருப்பாங்கன்னு தெரியும். அதுவும் ஐயா மறைந்த முதல் வருடமாக இருக்கிறதுனால அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் தேவைப்படுது. இருந்தாலும் எங்களுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்காகவும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கும் அப்துல் கலாம் பிறந்த தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் தலைவர்களாக உருமாற வேண்டும். வாழ்த்துக்கள். திறந்த நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று. இன்னைக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டேயா நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல மறக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் மீட் பண்ணல, அவர் கூட வந்து ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற வருத்தம் நம்மளுக்கு இருந்தால் கூட உண்மையான அவரோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு வந்து மாற்றத்துக்கு வந்து ஒரு விதையா இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவரோட பர்சனல் லைஃப் சைட்ல இருந்து சொல்றதுக்காக சூப்பரா பொன்ராஜ் சார் நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க அப்துல் கலாம் ஐயா கிட்ட வந்து அவர் வந்து சாதிச்ச விஷயங்கள் பத்தி கேட்டா எப்பயுமே வந்து நெக்லெக்ட் பண்ணுவாரு. பாஸ்ட் பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொன்ராஜ் சார் கூட அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா வந்து நாங்க காலேஜ்ல இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் முடிஞ்சு போனாது, ஃபியூச்சர் என்ன அப்படிங்கறது வந்து பேசுங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அவருடைய பாஸ்ட் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பொன்ராஜ் சார் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நல்லா போச்சு நம்மளோட நாள். இதே ஐஏஎஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஷோ இன்னைக்கு நல்லா போயிருக்கு, என்னோட பார்ட்டும் அதுல கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக வந்திருக்காரு. பொதுவாக பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அந்த சொல்யூஷனே திருப்பி ஒரு ப்ராப்ளமா மாறிடும். அதை வந்து பையன் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தூர் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் சில நேரத்துல வந்து ப்ராப்ளமா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தான் வந்து ஒரு குட்டி நான் எக்ஸாம்பிளா சொன்னேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. பட் இதுக்கான முழு அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக இறையன் பாய்ஸ் வெயிட் பண்ணிருக்காரு. பார்க்கலாம். சில நேரங்களில் சில பேர் சொல்யூஷனையே ப்ராப்ளம் ஆக்கிடுவாங்க. தீர்வையே பிரச்சனையாக்குற மனிதர்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப முன்ஜாக்கிரதையாக சில பேர் இருப்பாங்க. என்னென்னா சீக்ரெட்டான இடத்துல நான் இன்னொரு காப்பியை வைக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் அந்த காப்பியை வச்சுட்டு கடைசியில் எங்கே வச்சோங்கிறதே மறந்துடுவாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. சீக்ரெட்டாக எங்கே வச்சோங்கிறது ஞாபகத்தில் இல்லாமல் இப்போ என்னாச்சுன்னா சொல்யூஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
ஐன்ஸ்டீன் வந்து 3 கண்ணாடி வச்சுருந்தாராம். யாரோ கேட்டிருக்காங்க, என்ன 3 கண்ணாடி வச்சுருக்கீங்கன்னு. ஒன்று படிக்கிறதுக்கு, இன்னொன்று பார்க்குறதுக்கு, 3வது எதுக்கு அப்படின்னு. இந்த 2 கிளாஸையும் எங்கே வச்சேன்னு தேடுறதுக்கு இன்னொன்று அப்படின்னாராம். இது மாதிரி ப்ராப்ளத்தையே சொல்யூஷன் ஆக்குறவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். ஒருத்தருக்கு தூக்கம் வரலன்னு சொல்லியிருக்காரு. வயசானா கொஞ்சம் தூக்கம் வர்றது கஷ்டம் தானே. இந்த வயசானவர் சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், எனக்கும் தூக்கம் வராமல் தான் இருந்தது. சரி, தூக்கம் வரலங்கிறீ, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுறது, ஒரு தூக்க மாத்திரை போடுறேன், அப்புறம் வந்து சாயந்தரம் விறுவிறுன்னு நடக்கிறேன், அப்புறம் வந்து நல்லா வார்ம் கிளாஸ் ஆஃப் மில்க்கு சாப்பிட்றேன், அப்புறம் வந்து தூக்கம் வந்தால் தான் படுக்கையில் போய் படுக்கிறேன், அப்புறம் அப்பயும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது, ஆனால் இப்போ நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னாரு இவர். எப்படி தூங்குறேன் சொல்லு. என் படுத்துக்கிட்டு நானாக இமேஜின் பண்ணிக்குவேன், நான் ஒரு பெரிய ஆட்டு மந்தையில் இருக்கிற மாதிரி அந்த ஆடுகளை என்ன ஆரம்பிப்பேன். 1 2 3 4 5 6 இப்படியே எண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு 10,000 ஆடு இருக்கிறத நினச்சி என்ன ஆரம்பித்தேன்னா ஒரு 10,000 வரதுக்குள்ளே தூங்கிடுவேன் அப்படின்னு. நல்ல யோசனையாக இருக்கேன், இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவர் நாம் ஒரு பெரிய, இப்போ நமக்கெல்லாம் என்னென்னா, நாம் ஏதாவது ஒரு யோசனை சொன்னோம்னா உடனே நாம் ஒரு மாத்திரை சொன்னால் கூட அடுத்த நாள் அந்த மாத்திரை சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்தது, ஏதோ ஒரு படம் சொல்லியிருப்போம், அந்த படத்தை போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்குதானே, அந்த சீன் ஃபஸ்ட் பிரமாதம் இல்லை, ஏதோ நாம் தான் அதனுடைய டைரக்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி அவர் நல்லா இருந்ததுன்னு சொன்னோன்னே நாமளே சந்தோஷம் அடைகிறது. அதே மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்ததா, புத்தகம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், படிச்சிங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம். இது மனித இயல்பு. இப்போ இந்த வயசானவர் அடுத்த நாள் காலையில் இந்த ஆள் தூங்கியிருப்பாருன்னு நினச்சிட்டு வந்துட்டு, ஆமாம் நல்லா தூங்குனீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் படுத்தேன், அப்புறம் படுத்துட்டு நானும் ஒரு பெரிய ஆட்டு மந்தையை விஷுவலைஸ் பண்ணேன், என்னுடைய சொந்த மந்தையை நினச்சிக்கிட்டு எண்ண ஆரம்பித்தேன். 1லேருந்து 2000 வரைக்கும் எண்ணினேன். அப்புறம் என்னென்னா எண்ணிட்டு இந்த 2000 ஆடு இருக்கே, இதெல்லாம் நல்ல செம்மறி ஆடை, நல்ல பிரமாதமாக இதுக்கு உள் இருக்கே அப்படின்னு அந்த கம்பளியை வந்து கட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணேன். அப்புறம் 2000 ஆட்டுக்கும் கம்பளி கட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணும்போது நல்ல தூக்கம், அப்படியே நல்லா பிரமாதமாக வர நேரத்தில் திடீர்னு ஒரு சிந்தனை வந்துடுச்சு. என்ன, இப்போ 2000 கோட் தைக்கிறதுக்கு நாம் கம்பளி தயார் பண்ணிட்டோமே, இந்த லைனிங் மெட்டீரியலுக்கு எங்கே போகிறதுன்னு யோசிச்ச பாருங்க, தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாராம். இவரை யார், அவர் ஆடு தானே என்ன சொன்னார், இவர் எதுக்கு கம்பளியை வெட்டுறாரு, இவர் ஏன் கோட்டு தைக்க முயற்சி பண்ணுறாரு, இவர் ஏன் லைனிங் கிளாத்தை பற்றி யோசிக்கிறாரு, இது மாதிரி தேவையில்லாமல் நாம் ஒரு சொல்யூஷன் சொல்லுவோம், இவங்க தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ராவை செஞ்சு அதை மெஸ்அப் பண்ணக்கூடிய ஆளுங்களை பார்க்கலாம். சில நேரங்கள்லைங்க சொல்கிறத செஞ்சாலே போதும், அதுக்கு மேலே செய்கிறேன்னு சில பேர் குழப்பி நம்மளையும் பிரச்சனைக்கு உண்டாக்கி. அந்த ஃப்ரெட்ரிக் ஃபோர்சித்து தான் ஒரு கதை எழுதியிருப்பார். இவன் வந்து இவனுடைய லவர் வந்து யாரோடையும் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கும். உடனே அவன் சொல்லுவான், நீ துப்பறிச்சிட்டு வந்து எனக்கு சொல்லுன்னு ஒரு ஆளை நியமிப்பான். இவன் என்ன பண்ணுவான், நேராக போய் சுற்றுறது உண்மைன்னு இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டேஜில் இவனுக்கு வந்து அந்த ஆளை தான் எலிமினேட் பண்ணணும். சொல்லியிருக்கிறது அவனை வச்சுருக்கிறது, இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகிற மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த ஆளை எலிமினேட் பண்ணுன்னு. இவன் அந்த ஆளை சுட்டுட்டு வந்து சொல்லுவான், ஏன்னா நான் சுட்டுட்டேன், நீ சொன்ன ஆளை சுட்டுட்டேன், அப்படியா, பரவாயில்ல, வெரி குட், ஆனால் நான் சுடுறத அவள் பார்த்துட்டா, உடனே அவளையும் சுட்டுட்டேன் அப்படிமா. இப்போ என்னாச்சுன்னா, இவன் யாருக்காக அவனை சுட சொன்னானா அந்த பர்சனையும் இவன் சுட்டுருவான். அது மாதிரி சில நேரங்கள்லைங்க சொல்யூஷனையே ப்ராப்ளம் ஆக்கிறவங்க உண்டு. அதனால் எதை சொல்லுகிறார்களோ அதை மட்டுமே செய்வதும் உத்தமம். சில நேரங்களில் எதை சொல்லுகிறோமோ அதை மட்டுமே செய்கிறவர்களை அருகில் வைத்துக்கொள்வதும் உத்தமம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய விருட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க, அதுலேருந்து வந்து சில பேர் வந்து பழத்தை வந்து பறித்து சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் அது கீழே உட்காந்து அதோட நிழலில் வந்து உட்காருவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க வீடுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து சில்லுன்னு வந்து காற்று வரும். இது ஒரே ஒரு விருட்சம் தான், ஆனால் அந்த விருட்சத்தினால வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பயன்படுறாங்க. பறவைகளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, விலங்குகளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, இந்த விலங்குகளுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது
போது அப்படியான ஒரு விருட்சம் மாதிரி தான் வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்படுத்தன சொல்ல நான் சொல்லவே மாட்டேன். இந்த பண்பு சிங்கத்துக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க இப்போ? பண்பு சிங்கத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள், தெரியாத நிறைய விஷயங்கள் பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் போய் பார்க்கணும் அப்துல் கலாம் சாரை பத்தி. எக்ஸாக்ட்லி அதான் நானும் சொல்ல நினைச்சேன். இப்போ சார் கிட்ட நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்டோம், இருந்தாலும் வந்து ஒரு டைமுக்குள்ள கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக கேட்க முடியாம நிறைய விஷயங்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வெப்சைட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா நீங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய அஃபிஷியல் வெப்சைட் abdulkalam.com அப்படிங்கிறதா வெப்சைட்டோட நேம். நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். abdulkalam.com abdulkalam.com. ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா கலாம் அவர்களுடைய நிறைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து இருக்கும். அவருடைய வாக்குறுதிகள், அவர் சொன்ன சின்ன சின்ன கோட்ஸ், கொட்டேஷன்ஸ், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ராபகேண்டா பண்ணாரு. ஸ்டூடெண்ட்ஸை போய் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் முன்வச்ச ஒரு கருத்து என்ன அப்படின்னா வந்து விஷன் 2020, இந்த ஒரு நோக்கத்தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோளா எடுத்துக்கணும், எல்லாருமே வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ப்ராபகேண்டா பண்ணாரு. ஸோ அது சம்பந்தமான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி வந்து கூட வந்து சொல்லலாம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு காலேஜ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் போய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது முழுக்க ஃபுல் டீட்டெயில்டா இந்த வெப்சைட்ல கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னைக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பரவாயில்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து ஒரு போர்ட்டல்லையும் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் வந்து பொதுவாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அவரோட இம்பாக்ட் வந்து சமூகத்தில் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து யாராவது வந்து நம்மளை விட்டு போயிட்டா பொதுவாக நம்ம வந்து அழுதுருவோம், இல்லைனா ஒரு சோகமான விஷயத்தை பார்த்தா அழுதுருவோம். ஏன் அந்த அழுவை வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸோட சைன் இல்லை, அந்த அழுது முடிச்சோன்னு நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக சில நபர்களுக்காக தான் வந்து என்னோட கண்ணு வந்து தானாக கலங்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்துல் கலாம் ஐயா வந்து உலகத்தை விட்டு போனப்போ பர்சனலாக எனக்கும் கூட கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் எல்லாருக்கூடயும் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்கள் சந்தோஷப்பட்டோம். எங்கள் கூட நீங்களும் அதெல்லாம் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் இந்த ஷோவை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு வந்து 3 வழிகளை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கோ, இல்லை கீழே தெரியிற டோல் ஃப்ரீ நம்பருக்கோ, இல்லை தபால் மூலயமா வந்து இந்த அட்ரஸ்க்கோ நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. திருப்பியும் நீங்கள் போய் கனவு காணுங்க. இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நாளைக்கு காலைல வந்து உங்களை தட்டி எழுப்புறோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று வித் சௌமியா என்பரும்.